என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார்? நீங்கள் அதை யோசித்து பார்த்ததுண்டா? இந்த வருடத்தில் என்னவெல்லாம் செய்தார்? நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்கள்? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்தினார்? என்ன நன்மைகளை கொடுத்தார்? என்ன கஷ்டமான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து சென்றீர்கள்? கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார்? ஊழியத்தில் எப்படி உங்களை பயன்படுத்தினார்? எப்படி உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தார்? இதையெல்லாம் உட்கார்ந்து அமர்ந்திருந்து யோசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாட்களாய் இந்த நாட்களை நீங்கள் மாற்ற வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் புவி வாழ்வில் அவர் பலரை சந்தித்தார். அப்படி சந்தித்த மனிதர்களோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தைகள் நமக்கும் ஒரு பெரிய பாடமாயிருக்கிறது. ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலாயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இந்த ஆண்டு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அதிலும் பெரிதான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் ஆவலாய் காத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்வில் நீர் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. இந்த வருடமெல்லாம் எத்தனையோ நன்மைகளை செய்தீர், எவ்வளோ இரக்கங்களை பாராட்டினீர், எவ்வளோ தயவுகளை கட்டளையிட்டீர். ஆண்டவரே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று நீர் சொன்னபடினால் நான் பெரிதானவைகளை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று நீங்கள் பெரிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். இதை சொன்னதினால் விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. உங்களுக்காய் பெரிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நாத்தானுவேலை பார்த்து அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்றதினாலாயா விசுவாசித்தாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீங்களப்பா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த வருடத்தில் எத்தனையோ பெரிய காரியங்களை செய்தீர். அவர்களுக்காய் வழக்காடினீர், அவர்களுக்கு நன்மை செய்தீர், உங்கள் குடும்பத்தில ஆசீர்வாதங்களை கொடுத்தீர், அவர்களை சுத்திகரித்தீர், பரிசுத்தப்படுத்தினீர், பயன்படுத்தினீர். வருகிற ஆண்டிலும் இதிலும் பெரிதானவைகளை செய்ய பரலோகத்தின் தேவன் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை வரும் நாட்களில் செய்வார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் காத்திருங்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.